Taste the Daily. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் மழைநீர் கால்வாய் மற்றும் சாலை விரிவாக்க பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பழனிப்பேட்டையில் மாநில நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 900 மீட்டர் தூரத்திற்கு சாலையின் இருபுறமும் மழைநீர் வடிகால் கால்வாய் கட்டுமான பணிகள் மற்றும் சாலை விரிவாக்க பணிகள் என 2,40,00,000 மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டு கடந்த ஒரு மாதமாக ஆமை வேகத்தில் நடைபெறுவதாகவும் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் நெடுஞ்சாலைத்துறையினர் பாரபட்சமாக செயல்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. மேலும் விடியாத அரசின் அதிகாரிகள் கட்டுமான பணிக்காலம், நிதி ஒதுக்கீடு, ஒப்பந்ததாரர் விவரம் உள்ளிட்ட தகவல்கள் கொண்ட அறிவிப்பு பலகை வைக்கவில்லை எனவும் இதனால் முறைகேடுகள் நடைபெறுகிறதோ என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கடலூர் மாவட்டம் குமராட்சி அருகே வயலுக்கு செல்லும் பாதையை சீரமைக்க பலமுறை கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நாரையூர் கிராமத்தில் வெள்ளியங்கால் ஓடையின் கிழக்கு பகுதி கரையில் விவசாய நிலத்திற்கு செல்லும் பாதை 30 மீட்டர் நீளத்திற்கு மண் அரிப்பு ஏற்பட்டு உள்வாங்கி உள்ளதால் அந்த பாதையில் டிராக்டர் உள்ளிட்ட எந்த வாகனமும் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டு உள்ளது. இதனால் அறுவடை செய்ய முடியாத பயிர்கள் மழையால் சேதமடைந்துள்ளதாகவும் இது குறித்து விடியாத அரசின் அதிகாரிகளிடம் கடந்த 3 ஆண்டுகளாக பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த கரை உடஞ்சது பிடபிள்யூ சொல்லியிருக்கான், தாழ்தாட்ட சொல்லியிருக்கான். தாழ்தார் உடனே விஓட்ட அனுப்பி விஓ வந்து போட்டோ பிடிச்சி பொதுப்பணித்துறைக்கு அனுப்பியாச்சு. பொதுப்பணித்துறை பிடபிள்யூ இன்ஜினியர் பரமராட்சி 2 பேருமே வந்து கடந்த 2.5 மாசமா இது சம்பந்தமா நடவடிக்கையே எடுக்கல. சுமார் ஒரு 100 நட போன் போட்டு பேசியாச்சு. அவங்க வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு அடிமை நேரம் இருக்காங்க, இது செய்யறதுக்கு வந்து பாக்குறதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. தாழ்தார நேரடியாக சொல்லியிருக்காரு. ஆர்டிஓட்ட சொன்னா ஆர்டிஓமாவுக்கு நேரா வாங்குங்கிறாங்க. உலகமே வந்து இந்த கம்யூனிகேஷன்லயும் இது செல்லுலையும் பேசுது. அங்க உள்ள விடுவாங்களா எங்களை? மதுரையில் கிழக்கு தாலுகா அலுவலகத்தை பல்வேறு பகுதிகளை சேர்ந்த விவசாயிகள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் கிழக்கு தாலுகா அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தினை புறக்கணித்த மாங்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சேர்ந்த விவசாயிகள் விடியாத அரசு வாக்குறுதிப்படி இழப்பீடு, காப்பீடு உள்ளிட்ட தொகையை உடனே வழங்க வேண்டும் என போராட்டம் நடத்தினர். தங்களது மனைவிகளின் தாலியை அடகு வைத்து விவசாயம் செய்து வரும் நிலையில் தங்கள் வாழ்வாதாரத்தினை தமிழக அரசு கண்டு கொள்ளாமல் இருப்பது மிகுந்த வேதனை அளிப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர். பாதிப்பு ஏக்கருக்கு 30,000 50,000 வரைக்கும் எங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. பூரா நகை தாலி முதற்கொண்டு அடகு வச்சுட்டாங்க. ஏன்னா அரசு வந்து முதலமைச்சரும் அதிகாரிகளும் நாங்கள் வந்து செஞ்சு கொடுக்குறோம்னு பேரளவுன்னு சொல்கிறாங்க தவிர இதுவரைக்கும் எந்த இதுவுமே எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல. எங்களுக்கு முற்றிலும் பாதிப்பு. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பகுதியில் ஊராட்சி ஒன்றிய புதிய அலுவலக கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஆவணங்களை முறையாக பராமரிக்கும் வகையில் கடந்த ஓராண்டுக்கு முன் புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்காக கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்ட நிலையில் ஆமை வேகத்தில் பணிகள் நடந்து வருவதாகவும் கட்டுமான பொருட்களின் விலையேற்றம் காரணமாக கூடுதல் செலவினங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் ஒதுக்கப்பட்ட நிதியில் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க அப்பகுதி மக்கள் விடியாத அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் காட்டுப்பன்றிகள் மற்றும் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க வலியுறுத்தி விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மழை வெள்ளத்தால் பன்றிகளால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும், விவசாயிகளுக்கும் காப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திரளான விவசாயிகள் கலந்து கொண்டு விடியாத திமுக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். மண்பாண்டம் வியாபாரம் மந்தமடைந்ததால் விடியாத அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என மண்பாண்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை திருத்துறைப்பூண்டி கிழக்கு கடற்கரை சாலை ஓரத்தில் வசித்து வரும் சுமார் 100க்கும் மேற்பட்ட மண்பாண்ட தொழிலாளர்கள் தங்கள் மண்பாண்டங்களை விற்பனைக்கு வைத்துள்ளனர். ஆனால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விற்பனை மிக மந்தமடைந்துள்ள நிலையில் தங்களுக்கு விடியாத அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர்.
சிவகங்கை அருகே பள்ளியில் தேங்கியுள்ள மழைநீரால் மாணவர்கள் ஆசிரியர்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். சிவகங்கை ஊராட்சி ஒன்றிய மேலச்சாளூர் கிராமத்தில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் 250க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் மேலச்சாளூரில் பெய்த லேசான மழைக்கே பள்ளி வளாகத்தில் மழைநீர் செல்ல வழியின்றி தேங்கியது. இதனால் மாணவர்கள் சேரும் சகதியுமான பள்ளி வளாகத்தில் சிரமப்பட்டு வரும் நிலையில் பள்ளி வளாகத்தில் அரசு சிமெண்ட் தளம் அமைத்து தர வேண்டும் என்று ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் விடியாத திமுக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். திண்டுக்கல்லில் காரின் பின்புறம் தனியார் பேருந்து மோதி விபத்துக்குள்ளான சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் வத்தலகுண்டு சாலையில் சென்று கொண்டிருந்த காரின் பின்புறம் அதிவேகமாக வந்த தனியார் பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் அதிர்ஷ்டவசமாக காரில் இருந்த கர்ப்பிணி பெண் உள்ளிட்ட 3 பேர் உயிர் தப்பிய நிலையில் தனியார் பேருந்து ஓட்டுநர் கார் ஓட்டுநரை தாக்க முயன்றதாக கர்ப்பிணி பெண் கண்ணீர் மல்க கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சாலையில் போக்குவரத்து விதிகளை மீறி இயக்கப்படும் தனியார் பேருந்துகள் குறித்து விடியாத அரசின் போக்குவரத்து காவலர்கள் கண்டுகொள்ள இது போன்ற விபத்துக்கள் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நடைபெற்ற மாதாந்திர விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த விவசாயிகள் அரசு நிலத்தை ஆக்கிரமித்து விற்பனை செய்து வரும் ரியல் எஸ்டேட் முதலாளிகள் மீது புகார் அளித்தாலும் நடவடிக்கை எடுப்பதில்லை எனவும், வட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் அளிக்கும் மனுக்களுக்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் முறையாக நடவடிக்கை எடுப்பதில்லை எனவும், பெரும்பாலான பெண்களுக்கு உரிமை தொகை கிடைக்கவில்லை எனவும் விவசாயிகள் புகார் தெரிவித்தனர். மேலும் விடியாத அரசின் சார் பதிவாளர் உள்ளிட்ட அலுவலகங்களில் லஞ்சம் தலைவிரித்து ஆடுவதாகவும் குற்றம் சாட்டினர். சிவகங்கை அருகே குண்டும் குழியுமான தார் சாலையால் 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். வெட்டிக்குளம் ஊராட்சி ஒய்யவந்தான் கிராமத்திற்கு சாத்தானி கிராமத்தில் இருந்து 3 கிலோமீட்டர் தூரம் செல்லும் தார் சாலை குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இதனால் அவ்வழியாக செல்லும் 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மாணவர்கள் மிகவும் சிரமப்பட்டு வரும் நிலையில் சேதமடைந்த தார் சாலையை விடியாத அரசு நிர்வாகம் சீரமைக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை முத்தியால்பேட்டை அருகே இணைய வழி வணிகத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபம் பெறலாம் என ஆசை காட்டி 88 லட்சம் ரூபாய் அளவுக்கு மோசடி செய்த வழக்கில் மேலும் 2 சிக்கினர். தனியார் வங்கியில் பணிபுரிந்து வரும் ரோஹித் கிம்மிற்கு பழக்கமான ராஜசேகர் என்பவர் இணைய வணிகத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபம் பெறலாம் என கூறி 88 லட்சம் ரூபாய் பெற்று மோசடி செய்துள்ளார். இவ்வழக்கில் ஏற்கனவே ராஜசேகர் பிடிபட்ட நிலையில் தற்போது இந்திரா, பவித்ரா ஆகியோரும் சிக்கினர். இணையத்தை பயன்படுத்தி மோசடிகளும் ஆபாச அச்சுறுத்தல்களும் அதிகரித்துள்ள நிலையில் குற்றவாளிகளை உடனுக்குடன் பிடிக்க திறனின்றி விடியாத அரசின் காவல்துறை தடுமாறுவதாக பொதுமக்கள் சாடியுள்ளனர். சென்னையில் தலைமைச் செயலக குடியிருப்பு பகுதியில் மாஞ்சா நூல் பயன்படுத்தி காற்றாடி பறக்கவிட்ட நபர் சிக்கினார். விபத்துக்கள் மற்றும் உயிரிழப்புகள் ஏற்படுவதால் சென்னை பெருநகர காவல் ஆணையரக எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் காற்றாடி மற்றும் மாஞ்சா நூல் தயாரிப்பது, விற்பனை செய்வது மற்றும் மாஞ்சா நூல் பயன்படுத்தி காற்றாடி பறக்க விடுவது தடை செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஓட்டேரி சத்தியப்பன் தெருவில் தடை செய்யப்பட்ட மாஞ்சா நூல் பயன்படுத்தி காற்றாடியை பறக்கவிட்டவர் சிக்கினார். வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு அருகே யானையின் தந்தத்தை பதுக்கி வைத்திருந்த 3 சிக்கினர். சாரங்கல் கிராமத்தில் யானை தந்தங்களை பதுக்கி வைத்திருந்ததாக மணி, சின்னத்தம்பி, ஆறுசாமி ஆகியோர் பிடிபட்டனர். விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் வனவிலங்குகள் வேட்டையாடப்படுவதும் இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதும் தங்கு தடையின்றி சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக பொதுமக்கள் சாடியுள்ளனர்.